வணக்கம் விவாஸ். இது வந்து மீஷோவில் வாங்கினது. ஸ்லோகா நல்லாயிருக்கு, சூப்பராக, கம்மி ரேட்டு தான், 170. நல்லா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகேவா, சூப்பர். வெல்கம். வந்து ராகி சேமியா வாங்கி வந்தோம். சந்தையில் போனால் தான் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினா செட் ஆக மாட்டேங்குது, தனித்தனியாக இருக்குது. வெங்காயம் பச்சை மிளகா போட்டு உப்புமா எப்படி செய்வீங்க அப்படியே செஞ்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி இந்த தக்காளி வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், இது மாதிரி வேக வச்சுட்டு தேவைப்படும்போது சமையல் யூஸ் பண்ணிக்கணும். சமையலுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை தக்காளி பருப்பு போட்டுக்கணும். சில இதான் பழமாக வாங்கி வந்துடுறாங்களே, வாங்கி வரும்போது அது ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த கிருமிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேக வச்சுட்டு சமைக்க யூஸ் பண்ணிக்கல. ஓகேவா, வாங்க சாப்பிடுவோம். காலை சிற்றுண்டி. பாய். எங்கள் எப்பவுமே எங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸ் இருக்குது. எல்லாம் பெண் டாக், 6 குட்டி போட்டு இதெல்லாம் செய்யும். அப்படியே ரோட்டில் வந்து ஒன்று நாய் இறந்துடும். அதான் கஷ்டம். இது வந்து எதிர் வீட்டில் வந்து காலி மனையாக இருக்கவே அந்த குட்டி போட்டு சாதம் வச்சு முருங்கைக்காய் பொரிக்கிழங்கு, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு, பீட்ரூட் பொரியல். இதில் தாளிச்சிட்டு செஞ்சேன். கடைசியில் கூட தாளிக்கலாம். இது ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டேன். பீட்ரூட் வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா, உளுந்த பருப்பு, கடுகு. இது வந்து மாங்காய் பச்சை, 2 மாங்காய். இதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி வரைஞ்சி வச்சுட்டு இன்னொரு வெங்காயம் வரைஞ்சி வச்சுட்டு இது மாதிரி சமையலுக்கு இந்த தக்காளி ஒரு மாதிரி வெள்ளை ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோம், கீழே போடணும். நல்லா அலசிட்டு பொடி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு வேஸ்ட் பண்ணணும். ஒரு பீரியடில் 100 ரூபா இருக்குது இல்லையா, நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கிருமிலாம் எடுத்துட்டு ஓகேங்களா. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. காலையில் ராகி சேமியா.